இன்னைக்கு நம்ம 1 அக்டோபருக்கு உண்டான வெரிஃபைட் P&L பார்க்க போறோம். நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் வந்து டெலிவரி லிமிடெட். இந்த டெலிவரி லிமிடெட் ஸ்டாக்கோட ட்ரேட் ஹிஸ்டரி பார்க்கலாம். 30th செப்டம்பர் வாங்கிட்டு 1 அக்டோபர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்கை எதனால் பிக் பண்ணினேங்கிற ரீசன் வந்து இப்போது பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 6 ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொன்னால் என்னோட கண்டிஷனில் வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். 6 ரெட் கேண்டில் இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து ஸ்டாக் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 6 தடவை கண்டினியூஸாக விழுந்தனால எனக்கு அது வந்து கன்ஃபர்மேஷன் நம்பர் 1 ஸ்விங்குக்கு வந்து நான் எடுத்துப்பேன். செகண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரேலி பேஸ் ரேலி ஃபார்ம் ஆயிருக்கு. ரேலி பேஸ் ரேலினா என்ன? இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் இருக்கணும். இது ஒரு ரேலி, இது ஒரு பேஸ், இது ஒரு ரேலி. ஸோ இந்த ரேலி பேஸ் ரேலிங்கிற கண்டிஷன்ஸும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்டு வந்து ஒரு சூப்பரான கன்ஃபர்மேஷன். அதாவது அந்த ரேலி பேஸ் ரேலி ஆகும்போது ஒரு கேப் வந்து கொடுத்துட்டு அந்த இன்னொரு செகண்ட் லெக் வந்து அது ஃபார்ம் பண்ணியிருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா பையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இதை மாதிரி ஒரு கேப் அப் இந்த இடத்துல ஆனனால மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே ஒரு 6 தடவை ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனனால நான் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டாக்கை பிக் பண்ணாமல் நான் இந்த இடத்துலையே, அதாவது இந்த இடத்துக்கு வந்து தானே அது கேப் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகுங்கிறது என்னோட அசம்ஷன். அதனால நான் நெக்ஸ்ட் டே இந்த 30ஆம் தேதி வந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டவுன் டர்ன் எடுத்து இந்த இடத்துல வருதுன்னா அது ஒரு மேக்ஸிமம் வந்து இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நான் ஆவரேஜ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு கேண்டில் நான் ஓட்டி பார்க்குறேன், எப்படி வந்து மார்க்கெட் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் பிளேஸ் பண்ணினதுலேருந்தே மார்க்கெட் வந்து சட்டுன்னு வந்து ஒரு குட்டி கேப் அப் கொடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. அந்த மூவே வந்து 2.3% வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடில் 2% மேலே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆனனால நான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் 1ஆம் தேதி இந்த டேட்டில் இப்போ நான் ஒரு கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஏன் இந்த இடத்துல நான் செல் பண்ணினேன்னு சொன்னால், எப்படியும் மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம 2.5% ப்ராஃபிட்டபுளாக இருந்த ட்ரேடை வந்து நான் லூஸ் பண்ண வேண்டாமேன்னு நான் ஃபீல் பண்ணினனால நான் நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இன்னைக்கு என்னோட பக்கம் லக் வந்து ஃபேவர் ஆகிருக்கு. நான் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 3.5% வந்து விழுந்துருச்சு. ஸோ இங்கே யாராவது வந்து விற்றதுக்கப்புறம் மார்க்கெட் எப்பவுமே மேலே போகுங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கில் மட்டும் அவங்க 3.5% வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட் வந்து போயிருக்கும். நமக்கு இங்கே கேப் ஃபில் ஆகுங்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு நல்லா தெரியறனால நான் இந்த டேட்டில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் நடக்கும். இது எதுவுமே நான் வந்து ஒரு சும்மா வந்து கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து கதை பேசலை. என்ன ஸ்டாக்கை நான் வாங்கி விற்றேனோ அதை மட்டும்தான் நம்ம இந்த பிக் மை ஸ்டாக்கில் வந்து நான் வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கன்வின்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். எதுவும் வந்து சும்மா சொல்லலை. இந்த சேனலில் என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அதை தான் நான் சொல்கிறனால உங்களோட லேர்னிங் கர்வ் வந்து பெட்டராக இருக்குங்கிறது வந்து என்னோட தாட் ப்ராசஸ். அதுக்காக வேண்டி தான் இந்த சேனல் நான் க்ரியேட் பண்ணினது. நான் மட்டும் வீட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இல்லாமல் ஒரு சேனல் போட்டோம்னா அட்லீஸ்ட் எனக்கு வியூஸ் வருது வரல நான் வந்து எதுவுமே வந்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நம்ம பண்ணுறத நான் வீடியோவாக போடுறேன். நாளைக்கு வந்து பிக்கப் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். ஆகலைனாலும் எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா என்னோட பேஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுல தான். இந்த கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க. இப்போ நான் ஆஃபீஸில் இல்லை. ஸோ நான் வீட்டில் உட்காந்துருக்கும்போது யார் வந்து நம்மளை வந்து தேடி வந்து கேட்க போகிறாங்க. அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டாலாவது ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தது. ஐ ஹோப் உங்களோட டைம் வந்து வேல்யூபுளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.